நிலக்கரி மசோதா தொடர்பான அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தியதால் ராஜ்யசபாவில் கடும் அமளி நிலவியது. நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு மசோதா மற்றும் சுரங்க கனிமவள பொருட்கள் ஒழுங்குமுறை திருத்த மசோதா ஆகியவற்றை முதல்கட்ட பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அதற்காக அவ்விரு மசோதாக்கள் தொடர்பாக தேர்வுக்குழு அளித்துள்ள அறிக்கைகள் புதனன்று காலை ராஜ்யசபாவில் தாக்கல் செய்யப்பட்டன. இதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் குலாம் நபி ஆசாத் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இவ்விரு அறிக்கைகளும் அவசரமாக தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் மற்ற கட்சிகளின் கருத்துக்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் சந்தேகங்களுக்கு தீர்வு தெரிவிக்கப்படவில்லை என்றும் ஆசாத் புகார் கூறினார். இதனால் எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்களுக்கும் பாரதிய ஜனதா எம்பிக்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. காங்கிரஸ், ஐக்கிய ஜனதா தளம், சமாஜ்வாடி உள்ளிட்ட கட்சிகள் சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டு எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பினர். இதனால் கடும் அமளி ஏற்பட்டதால் சபையை 10 நிமிடங்களுக்கு துணைத் தலைவர் PJ குரியன் ஒத்திவைத்தார்.